அவர் வாக்கு பண்ணினாருன்னா அந்த வார்த்தையில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறாரு. ஆமென் என்று சொல்லுவோமா? ஆமே. உங்க கவலைகள், உங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அப்படியே கரங்களை உயர்த்தி நம் தேசத்திற்காக ஜெபிக்க போறோம். தேசத்தில் இருக்கிற விவசாயிகள், விவசாயம் செய்கிறவர்கள் அநேக வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி விவசாயத்திலும் எல்லா விவசாயிகளும் ஒடுங்கி கொண்டிருக்கு. நம்ம இன்னும் கொஞ்ச நாட்கள் போனா நான் சாப்பிட கூட அரிசி இல்லாதபடி எல்லா அரிசியோட விலையெல்லாம் விலை வாசி அதிகமாக ஏறிக்கொண்டிருக்கு. எல்லா பால் விலை, காய்கறி விலை எல்லாமே விலை அதிகமாய் கொண்டிருக்கு. ஏன்னா விவசாயம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம எதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம்? விவசாயத்தை மாத்திரம் நம்பி இருக்கிற அந்த மனிதர்களை கர்த்தர் தொடரணும். இன்னும் அநேக விவசாயம் தொடர்ந்து விவசாயம் செய்யணும். விலைவாசிகள் எல்லாம் ஆண்டவரே கட்டுக்குள்ள வரணும். இந்த தேசம் செம்மையாய் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி நமக்காய் நாம் ஜெபம்